புதுக்கோட்டையில் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்ப்போம். தாய்மார்களே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்கள் நண்பர்களே, மகளிரைச் சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளங்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். தம்பி, அந்த கொடி கொஞ்சம் கீழே இறக்குங்க ராஜா, சொன்னா கேளுங்க. அதோட நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி, அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் கழகத்தின் சார்பாக விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் சகோதரர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். திருமயம் தொகுதியில் மாவட்ட செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு பி கே வைரமுத்து அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். ஆலங்குடி தொகுதியில் திரு தன விமல் அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். ஆக 3 சட்டமன்ற தொகுதியிலையும் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய விராலிமலை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் அமைச்சராக இருந்தவர், மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டவர். அவர் இருக்கின்ற காலத்திலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இந்த மாவட்ட மக்களிடத்தில் நன்மதிப்பை பெற்றவர். விராலிமலை தொகுதி மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை அரசின் மூலமாக பெற்று தந்தவர் அறிவிச்சார் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள். அவர் 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமைக்குரியவர். அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க. அதே போல திரு பி கே வைரமுத்து அவர்கள் மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், முன்னாள் வாரிய தலைவர், முன்னாள் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர், இப்படி பல்வேறு பொறுப்புகளில் இருந்து பணியாற்றி மக்களுக்கு சேவை செய்தவர். அவர் திருமயம் சட்டமன்ற தொகுதியிலே கழக வேட்பாளராக தலைமை கழகம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். அதுபோல திரு தன விமல் அவர்கள் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியிலே கழகத்தின் சார்பாக போட்டியிடுகிறார். அவர் ஒரு வழக்கறிஞர், மாவட்ட புரட்சித் தலைவர் பேரவை இணைச் செயலாளராக பொறுப்பு வகிக்கின்றார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு இளைஞர். அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். இந்த 3 தொகுதியின் சார்பாக போட்டியிடுகிற கழக வெற்றி வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதேபோல கந்தரவக்கோட்டை, புதுக்கோட்டை, அறந்தாங்கி தொகுதியிலே போட்டியிடுகின்ற கூட்டணி வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நமது சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு என்று கூறி இன்றைக்கு நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டம் ஜல்லிக்கட்டுக்கு பெயர் பெற்ற மாவட்டம். இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் ஜல்லிக்கட்டு விளையாட்டிலே ஆர்வம் கொண்டவர்கள். நம்முடைய பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு விளையாட்டு. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நானே நேரடியாக வந்து முதலமைச்சர் இருக்கும் போது துவக்கி வைத்திருக்கின்றேன். இந்த ஜல்லிக்கட்டு காளையை எப்படி ஒரு தாய் தன் பெற்ற குழந்தையை வளர்ப்பார்களோ அதுபோல நம்முடைய விவசாய பெருமுடைய மக்கள், வேளாண் பெருமக்கள் இந்த ஜல்லிக்கட்டு காளையை குழந்தையை போல் வளர்க்கின்ற காட்சி நாம் பார்த்திருக்கிறோம். நான் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு போகும்போதும் ஆரம்பித்த விஜயபாஸ்கர் அங்கே அற்புதமான காளைகளை நிறுத்தி வைத்திருப்பார். அப்படி காளைகளை வளர்த்து ஜல்லிக்கட்டு போட்டியிலே நடைபெறுவதற்கு இந்த மாவட்டம் பெயர் பெற்ற மாவட்டம் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே இந்த ஜல்லிக்கட்டு போட்டி
அனுமதியோடு நடைபெறுகின்ற இடத்துல அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடனே இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகின்ற இடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் அரசின் சார்பாக நிதி ஒதுக்கி அளிக்கப்படும். இரண்டாவது, இந்த ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொண்டு அந்த இளைஞர்கள் ஏதாவது காளைகள் தாக்கப்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவருடைய குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அது மட்டுமல்ல, இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொண்டு பதிவு செய்ய இளைஞர்கள் அவர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு காப்பீடு செய்து கொடுக்கப்படும். காப்பீட்டு தொகை அரசாங்கமே செலுத்தும் பிரீமியத்தை. அந்த வீர விளையாட்டு மேலும் பொலிவோடு வலிவோடு அதிமுக ஆட்சியிலே நடத்துவதற்கு இந்த இளைஞர் பட்டாளர்களுக்கு துணை நிற்கும் அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைய தினம் ஸ்டாலின் பேசியிருக்கிறார் கூட்டத்தில், திமுக கூட்டத்தில் பேசியிருக்கிறார். தமிழகம் அமைதி பூங்காவா இருக்குதா? பாவம், பொம்மை முதலமைச்சர் தெரிஞ்சா தானே நாட்டை பற்றி. அந்த காலத்தில் நம்ம சினிமாவெல்லாம் பார்ப்போம். அப்போ அரசர் வீட்டை விட்டே வரமாட்டார். அங்கே இருக்கிற தளபதி போய் அரசர்கிட்ட சொல்லுவாங்க. அரசர் கேட்பார், நாட்டில் மக்கள் எப்படி வாழ்கிறார்? ஆகா, அழகாக வாழ்கிறார். இன்றைக்கு மீண்டும் வேளாண் பெருமக்கள்லாம் எப்படி இருப்பான்னு கேட்பார். மாதம் மும்மாரி மழை பெய்கிறது அரசாங்கமே அரசரே சொல்லுவாங்க. அதை போல அரசு அதிகாரிகளை கேட்டு அரசு நடத்துகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர். சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குதான். நாடே சந்தி சிரிச்சு கொண்டிருக்குது. சந்தி சிரிக்குது, சட்ட ஒழுங்கு உண்மைதானே? எப்ப எங்க பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வாலிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. தொலைக்காட்சி திறந்தா இந்த செய்தி தான் வெளியே வருது, பத்திரிகை திறந்தா இந்த செய்தி தான் வருது. இதையெல்லாம் எதனால் நடக்குது? போதை ஆசாமியால் நடக்குது. கிராமத்திலிருந்து நகர வரை சந்து பொந்து மூலம் முடுக்கு எல்லா இடத்திலும் கஞ்சா விற்பனை அமோகமா நடக்குது திமுக ஆட்சியில். எது கிடைக்குதா இல்லையோ, கஞ்சா தாராளமா கிடைக்குது. இந்த கஞ்சா போதை ஆசாமியால் குற்ற நிகழ்வுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில்.